Hi friends, welcome to Just Tries Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல non-linear data structureல trees பத்தி. So trees அப்படின்னா என்ன? Treesல வந்து நார்மலாவே ஒரு ட்ரீனா என்ன? ரூட் நோடு இருக்கும், அதுக்கு நிறைய லீவ்ஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன்னா இங்கே ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூட் நோடு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நோடு தான் நம்ம ரூட் நோடுன்னு சொல்றோம். ஏங்கிறது ரூட் நோடு. ஸோ அதுக்கப்புறம் பிசி வந்து சிப்ளிங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ பியும் சியும் இந்த ரூட் நோடோட இது ரூட் நோட வந்து பேரண்ட் நோடுன்னு கூட சொல்லுவோம். அதுக்கு 2 சைல்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 சைல்டு வந்து சிப்ளிங்ஸா சொல்லுவோம். ஸோ இது ரூட் நோட், இவங்க 2 பேரும் பி அண்ட் சி சிப்ளிங்ஸ். ஸோ இதே மாதிரி பியும் பேரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டியும் இயும் சிப்ளிங்ஸ். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பேரண்ட்க்கு டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு பேரண்ட் அவங்க சைல்டு. ஸோ ஹெச் அண்ட் ஐ வந்து சைல்டு நோட். ஸோ இங்கே ரூட் நோடு இருக்கு, பேரண்ட் நோடு இருக்கு, சைல்டு நோடு இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா யாருக்கு சைல்டே இல்லை ஃபைனலா முடிகிற நோட்ஸை வந்து லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை கனெக்ட் பண்ற இந்த லைன்ஸை வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு லெவல் இருக்கும். இது ஹைட்டை வந்து டிஃபைன் பண்றதுக்கு லெவல் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து 0th லெவல்னு சொல்லுவோம், ஏன்னா ரூட்ல இருக்கு. அடுத்தது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. இதுதான் வந்து ட்ரீயோட ரெப்ரசன்டேஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ட்ரீனா என்னன்னு பார்ப்போம். ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்கு ட்ரீல? மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு. முக்கியமா ஜென்ரல் ட்ரீ, ஸோ நார்மலா பார்த்த நம்ம ட்ரீ ஜென்ரல் ட்ரீ. அடுத்தது ஃபாரஸ்ட்ஸ், அப்புறம் பைனரி ட்ரீ, அப்புறம் பைனரி சர்ச் ட்ரீ, அப்புறம் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ ஒவ்வொரு டைப்பையும் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ட்ரீ. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூட் நோடு இருக்கும், அதோட பேரண்ட் நோடு இருக்கும், சைல்டு நோடு இருக்கும், லீஃப் நோட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ரூட் நோட், அதே மாதிரி பி, சி, டி இது எல்லாமே பேரண்ட் நோட்ஸ். ஸோ இதுக்கு இப்போ இஎஃப்ஜி இவங்க எல்லாமே சிப்ளிங்ஸ். ஃபைனலா சைல்டு இல்லாத நோட்ஸ் எல்லாத்தையும் லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் ட்ரீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்ன? நிறைய ட்ரீஸை வந்து சேர்த்து வச்சு பார்த்தா தான் ஃபாரஸ்ட். ஸோ நார்மலாகவே ஃபாரஸ்ட்டுக்கு அர்த்தம் என்ன? நிறைய ட்ரீஸ் மரங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு இடத்துல. ஸோ தனித்தனியாக இருக்கும் அந்த மரங்கள், பட் மொத்தமாக நம்ம சேர்த்து என்ன சொல்லுவோம்? அதை ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 ட்ரீ ஃபாரஸ்ட். அப்படின்னா 3 மரம் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இது ஒரு மரம்னு சொல்றோம், இது ஒரு ட்ரீன்னு சொல்றோம், இது ஒரு ட்ரீ. ஸோ இந்த 3 மரத்தையும் சேர்த்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ. ஸோ இந்த ஜென்ரல் ட்ரீக்கும் இந்த பைனரி ட்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜென்ரல் ட்ரீல ஒரு பேரண்ட்க்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம். பட் இந்த பைனரி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்க்கு 2 சைல்டு தான் இருக்கணும். அதுதான் ஒரு கண்டிஷன், முக்கியமான கண்டிஷன். ஸோ ஒரு பேரண்ட்க்கு 2 சைல்டு தான் இருக்கும். ஸோ இப்போ ஏங்கிற ரூட் நோட்ல பார்த்தீங்கன்னா பிசிங்கிறது 2 சைல்டு. ஸோ பிங்கிற பேரண்ட்க்கு டிங்கிறது 2 சைல்டு, சிங்கிற பேரண்ட்க்கு எஃப்ஜிங்கிறது 2 சைல்டு. ஸோ அதுதான் பைனரி. ஸோ அந்த பேர்லேயே தெரியுது பைனரினா 2. ஸோ அதனால 2 சைல்டு தான் இருக்க முடியும் மேக்சிமம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இந்த பைனரி சர்ச் ட்ரீல எப்படின்னா அதே பைனரி ட்ரீயோட கான்செப்ட் தான், பட் வேல்யூஸ் நம்ம வந்து எப்படி இங்கே எழுத போறோம், டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நோடை பொறுத்த வரைக்கும் ரூட் நோட்ல இருக்கிற வேல்யூ என்ன டேட்டா நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ விட லெஃப்ட்ல இருக்கிற எல்லாம் அந்த லெஃப்ட் சப்ட்ரீ. ஸோ இந்த ரூட் நோடுக்கு லெஃப்ட்ல வர்றது எல்லாமே இதோட லெஃப்ட் சைல்டு. ஸோ லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த ரைட்ல வர்றதை மொத்தமா ரைட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோடோட லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இதை விட கம்மியா இருக்கணும். அதே மாதிரி ரைட்ல இருக்கிற நோட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இந்த ரூட் நோட வேல்யூவோட விட ஜாஸ்தியா இருக்கணும், அதிகமா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட கான்செப்ட். ஸோ இது வந்து ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நோட் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட 7 கம்மியா இருக்கு, அடுத்தது 12 அதிகமா இருக்கு ரைட் சைட்ல. ஸோ இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்ல 5 கம்மியா இருக்கு, ரைட்ல 9 அதிகமா இருக்கு. இப்போ இதே மாதிரி 9 இங்கே 8 கம்மியா இருக்கு, லெஸ் தென் 10 வந்து கிரேட்டர் தென் 9. ஸோ 12க்கு வந்து 4 கம்மியா இருக்கு, 13 வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லுவோம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் வேணாலும் இருக்கலாம், a+b, a×b, இல்லை ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதுனா கூட அது ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ தான். ஸோ இந்த இடத்துல நோட் வேல்யூஸ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம், அது இல்லாமல் இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கூட ஆப்ரேட்டர்ஸை கூட நம்ம இங்கே போடுவோம். ஸோ இப்போ இது வந்து ரூட் நோட்ல ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் மெயினான ஒரு ஆப்ரேஷன். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் பார்ட்ல இந்த ஹோல் செட்டை வந்து லெஃப்ட் சப்ட்ரீ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டை வந்து ரைட் சப்ட்ரீ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2 into 3 இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 3
டிவைடட் பை, ஸோ இந்த டிவிஷனிங் இதோட பேரண்ட். அதுக்கப்புறம் 2 மைனஸ் 1, ஸோ 2 1 இந்த இடத்துல மைனஸ். ஸோ இந்த டிவிஷனுங்கிறது பேரண்ட் நோட், இதோட லெஃப்ட் சைடில் லெஃப்ட் சப்ட்ரீ இது, ரைட் சைடில் ரைட் சப்ட்ரீ இது. அதுக்கப்புறம் காமனாக ப்ளஸ் வந்து ரூட் நோடாக மாறிடுது. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து இங்கே பேரண்ட் நோடாக வச்சுருக்கோம். 5ங்கிறது அதோட லெஃப்ட் சைல்டு, 4 மைனஸ் வந்து அதோட ரைட் சப்ட்ரீ. ஸோ இப்போ இந்த மைனஸ்ங்கிறது பேரண்ட் நோட், அதுக்கப்புறம் 4 1ங்கிறது லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ். ஸோ டைப்ஸில் வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் 2 இருக்குது, ட்ரீஸ் ஒன்று, கிராஃப் ஒன்று. ஸோ இதில் நம்ம வந்து ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். ட்ரீஸ்னா என்ன, பேசிக் கான்செப்ட், ட்ரீயோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ட்ரீ பார்த்தோம். ஸோ ட்ரீல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ட்ரீ பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பைனரி ட்ரீனா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் பைனரி சர்ச் ட்ரீனா என்னன்னு பார்த்தோம், ஃபைனலாக எக்ஸ்பிரஷன் ட்ரீ பற்றி பார்த்தோம். ஸோ இந்த எல்லா டைப்ஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் த்ரூவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.